எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கார்டனர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப தவிர்க்க முடியாத ரொம்ப கஷ்டமான தருணம் இது. யாருமே நிம்மதியாக இருக்க மாட்டீங்க, நல்லா தெரியும். அதிலும் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. நைட்டில் யாரும் தூங்கியிருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு குழந்த மாதிரி வளர்த்துட்டோம் எல்லா செடியுமே. இதில் பார்ஷியாலிட்டி கிடையாது, இது போனால் போட்டோம், இது பரவாயில்லன்னு. எல்லாமே நமக்கு ஈக்குவலான பிளான்ஸ் தான். ஸோ நாங்கள் இந்த நிவர் புயல்லேருந்து எங்கள் குழந்தைங்கள காப்பாற்றுறதுக்கு என்ன செஞ்சோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன தெரியுமா? எங்கள் வீட்டு தோட்டத்து அழகான பாலினேட்டர் பட்டர்ஃப்ளை. செம்மையாக இருப்பார் இவர் எங்கள் கூடவே தான் சுற்றிட்டுருப்பார். செடி எல்லாமே எடுத்து நாங்கள் உள்ளே வச்ச உடனே அவரும் எங்கள் கூடவே வந்துட்டார். ஸோ அவருக்கும் நாங்கள் அடைக்கலம் கொடுத்துட்டோம் இந்த நிவர் புயல்லேருந்து தப்பிக்க. ஸோ எவ்வளோ ஜாலியாக உட்காந்துட்ருக்காரு பாருங்கள். காய்கறி செடிக்கெல்லாம் பாலினேட் பண்ணுறது இவர் தான். இவரோட வேலை ரொம்ப நிறைய இருக்குது எங்களோட கார்டனில். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல, எப்படியும் வருவாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் கூடவே வந்துட்டார். எஸ். காற்று செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லாத பிளான்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது இன்டோர் பிளான்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது எங்கள் ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட் கூடவே வந்தது. இதையும் நாங்கள் தனியாக பாட் பண்ணியிருக்கோம், சூப்பராக வளர்ந்து வருது. இது பார்த்திங்கன்னா ஜேட் பிளான்ட். இது ஒரு பொன்சாய் டைப்புன்னு தான் நினைக்கிறேன். இப்போ தான் நாங்கள் இதை வாங்கினோம், இன்னும் பாட் கூட பண்ணல. இது பார்த்திங்கன்னா க்யூட் லிட்டில் கேக்டஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், நல்லா ஃபேட் ஆகிட்டே வருது, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். இவர் தான் எங்கள் செல்லக்குட்டி கற்பூரவல்லியை தாங்கிட்டுருக்கிறா குபேரன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இது ஆக்சுவலாக ஒரு உண்டியல் தான். இவர் தலையில் ஒரு பள்ளத்தை போட்டுட்டு கற்பூரவல்லி செடியை நாங்கள் பிளான்ட் பண்ணி வச்சிட்டோம். செம்மையாக வளர்கிறாரு. நீங்கள் எல்லாரையும் நாங்கள் சேவ் பண்ணிட்டோம். இந்த பிளான்ட் என்னன்னு பார்க்குறீங்களா? வித்தியாசமாக இருக்கா? இது கற்பூரா பெரண்டை அப்படின்னு ஒன்று இல்லை, நாங்களே பேர் வச்சோம். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, ஒன்றுக்குள்ளே ஒன்று மாதிரி இருக்காங்க. அதனால் அந்த பேர் வச்சுட்டேன், பிரியவே மாட்டாங்க. இவங்க தொட்டா சினுங்கி. இவரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், சினுங்கிட்டே இருக்கார். இவரையும் நாங்கள் மழையிலேருந்து புயல்லேருந்து காப்பாற்றிட்டோம். டெய்லி நாங்கள் மார்னிங் எழுந்தோடனே இவரை டச் பண்ணி சீண்டி விளையாடிட்டுருப்போம். இவர் பேர் வல்லாரை. இவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். எவ்வளோ ஒரு ரவுண்ட் ஷேப் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. எஸ், சின்ன செடியாக தான் வச்சோம், அப்புறம் நல்லா வளர்ந்துட்டார். 2 டைப்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 2 டைப்ஸ் இருக்குது, அதில் இது ஒரு டைப் தான். நாங்கள் இது வரைக்கும் இதை ஹார்வெஸ்ட்லாம் எதுவும் பண்ணல, அப்படியே தான் விட்டு வச்சுருக்கோம். எஸ், இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் செடி வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ தான் பார்க்குறேன், நானே இப்போ தான் பார்க்குறேன். இவங்க உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது. ஆக்சுவலாக மேலே ஹேங் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, சூப்பர். இது எங்கள் வீட்டு ரோஸ். இப்போ தான் பூத்து முடித்து மறுபடியும் பட்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளவர்ஸ். அப்படியே பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். வெத்தலை கொடி பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக இது பொங்கலுக்கு வாங்கின பானை. பொங்கல் நாங்கள் வைக்கல, வெத்தலையை தூக்கி வச்சிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பானையில் வெத்தலை. இது லீஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டுன்னு சொல்லலாம். நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன், எப்படியோ நான் இதை வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு ஸ்ட்ராபெரி பிளான்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுதான் இதோட கரெக்ட் சீசன். நாங்கள் வெளியில் தான் ஹேங் பண்ணி வச்சுருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வர அந்த ஸ்டெம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா இன்னொரு செடி வரும் இதுலேயே. இது பேர் ஸ்ட்ராபெரி ரன்னர். இது பாருங்கள், நாங்கள் மல்ச்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்பவே சூப்பராக வளருது. ரொம்ப இதோட ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கொலியஸ் பிளான்ட். இதுவும் ஒரு குரோட்டன் தான். இதுவும் நாங்கள் ஹேங்கிங் பாட்டில் தான் வச்சுருக்கோம். பாருங்கள், கீழெல்லாம் நிறைய லீவ்ஸ் விட ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நல்லா செழிப்பாக வளருது. இது பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் கொலியஸ். பாருங்கள் இது லீவ்ஸ் எப்படி இருக்குன்னு. இது ஏன் கொஞ்சம் டல்லாக இருக்குன்னா, இதை நாங்கள் வேறு பாட்டில் வச்சுருந்தோம், அதில் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் இப்போ தான் ரீபாட் பண்ணோம். பார்த்திங்கன்னா நிறைய நியூ லீவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேடம் பேர் என்னன்னு தெரியுமா? ரோஸ் மேரி.
சூப்பராக இருக்குல்ல பேர். எஸ், ரோஸ்மேரி ரொம்ப நல்ல ஒரு நறுமணத்தோடு இருப்பாங்க. நாங்கள் ஏதாவது பாஸ்தா, நூடுல்ஸ் இல்லை சிக்கன் எது செஞ்சாலும் இவங்களை கொஞ்சம் எடுத்து போட்டுருவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரெசிபி. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்த கலவை தான் இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் அப்படியே சும்மா அப்படியே நட்டு வச்சேன். அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செமையாக வளர்ந்துட்டாங்க. அப்புறம் நித்திய கல்யாணிலேருந்து ஒரு ஸ்டெம் எடுத்து ஜஸ்ட் அப்படியே பிளான்டிங் பண்ணோம். கற்பூரவள்ளி என்னோடய செல்லக்குட்டி, அவங்கள நான் எல்லா இடத்துலையும் வச்சுருவேன். அவங்களும் இதோடு சேர்ந்து வளர்கிறாங்க. யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்க்கலாம். பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு எங்களுக்கு ஒருத்தர் ரெடி ஆகிட்டுருக்காரு. யாருன்னு பார்க்குறீங்களா? மஞ்சள் கிழங்கு பிக் பாஸ்கெட்டில் வாங்கிட்டு நான் அதையும் சும்மா நட்டு வச்சேன். அப்புறம் செம்மையாக வராரு. இவர் 2 பேர் மட்டும் கிடையாது, அங்கங்கே சைக்கிள் கேப்பில் நான் நிறைய நட்டு வச்சுருக்கேன். நிறைய மஞ்சள் வராங்க. ஜிஞ்சர், மஞ்சள், எது என்னன்னே தெரியாது, எல்லாத்தையும் நட்டு வச்சிடுறது. இந்த பிளான்ட் பேர் ரணக்கல்லி. பிரையோஃபில்லம். எஸ், பிரையோஃபில்லம்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு ரெமிடி, நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு பிளான்ட். எனக்கும் லேட்டஸ்ட்டாக தான் தெரிய வந்தது. நான் உடனே வாங்கி வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா இலையிலேருந்தே ப்ராப்பகேட் பண்ணால், நம்ம இலையை நட்டு வச்சாலே நிறையா பிளான்ட்ஸ் வந்துடும். இந்த பிளான்ட்டும் வெத்தலை பிளான்ட் தான். இதுவும் நான் சின்ன கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். இவங்களும் நல்லா ஸ்பீடாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருக்கும் போட்டி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், வாடாமல்லி எவ்வளோ அழகாக இருக்குது. அது மேலே இந்த பட்டர்ஃப்ளை உட்காந்துருக்குது. ஓ சூப்பர், பறந்துட்டாரு. டாய் எங்கடா போகிற? ஓ, அவர் சோஃபா மேலே உட்கார போகிறாரா? சூப்பர். வாடாமல்லி செடி இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு கலர், அதுக்காகவே நான் வாங்கி வச்சேன். இது இங்கிலீஷ் நேம் பார்த்திங்கன்னா கோம்ஃப்ரீனா. இந்த பிளான்ட்டு நித்திய கல்யாணி. இவங்க கொஞ்சம் லென்த்தாக வளர்ந்ததுனால கொஞ்சம் சாஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து 4 தட்டு தட்டி சரி பண்ணணும். ஓகே, நம்ம செல்லக்குட்டி பட்டர்ஃப்ளை இங்கே வந்து உட்காந்துட்டாரா? டாய் எங்கே போயிட்டா? ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு அவர். செடிக்கு செடி தாவிட்டு உட்காந்துருக்காரு. இந்த பிளான்ட் நேம் சம்பங்கி. ரொம்ப லென்த்தாக தான் வளர்ந்துட்டுருக்காங்க. இதில் பூ இருந்துச்சு, நான் தான் ஆர்வக்கோளாறில் பிச்சிட்டேன். ரக்ஷுக்கிட்ட நல்ல திட்டும் வாங்கிக்கிட்டேன். வ்ளாக் எடுக்கிறதுக்காக வச்சுருந்தா, நான் அவசரத்தில் அதை பிச்சுட்டு, சரி பரவாயில்ல, இதுவும் அழகாக தான் இருக்குது. இந்த கண்டெய்னர் ரொம்ப அழகாக இருக்குல்ல? என்னன்னு பார்க்குறீங்களா? ரைஸ் குக்கருங்க, பேனசோனிக் பிராண்டு. கொஞ்சம் சரியில்லைன்னு தூக்கி தனியாக வச்சுருந்தேன். நான் அப்புறம் கனகாமரம் வாங்கினப்போ கனகாமரம் ஒரு 1 வீக் அந்த பிளாஸ்டிக் கவர்லேயே இருந்தது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த டைமுக்கு. கனகாமரத்தை தூக்கி இதில் வச்சுட்டேன். பரவாயில்ல, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிளான்ட் நேம் லெமன் கிராஸ். பாருங்கள், இதில் நம்ம டீ ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டரில் அந்த ஒரு லீஃப் எடுத்துகிட்டு க்ரஷ் பண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்மெல், செம்ம அரோமா. எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின பிளான்ட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த பிளான்ட்டும் ஒரு ஹர்ப் தான். பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின். பேர்லேயே இருக்குல்ல, அப்போது இது எதுக்கு யூஸ் ஆகும்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். எஸ், டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப நல்ல ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். பட் நாங்கள் இது எப்படி யூஸ் பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியல. ஹர்ப்ன்றதுனால நான் இதை உடனே வாங்கி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு ப்ளாக் போட்டிருந்தோம், நேட்டிவ் ப்ளாகு. அப்போது ஊருக்கு போனப்போ நாங்கள் நிறைய சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இது நேம் அந்தி மல்லி. இவங்க ஈவினிங்கில் தான் பூத்து குலுங்குவாங்களாம், அதனால் அந்தி மல்லின்னு பேர் வச்சுட்டாங்க. இவங்க என்ன கலர்னு தெரியல, ஒயிட்டா இல்லை பிங்கான்னு தெரியல. நாங்கள் ஏதோ ஒன்று சீட்லிங் பண்ணி எங்கள் பாப்பா எல்லாமே ரெடி பண்ணிட்டா. சூப்பராக வந்திருக்கு. பூ பூத்த பிறகு தான் தெரியும் இது என்ன கலர்னு சொல்லிட்டு. இந்த பிளான்ட்டு கற்றாழை, ஆலோவேரா. இது சோற்று கற்றாழைன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் இது ரொம்ப யூஸ் பண்ணலை, இப்போ தான் வளர்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி இருக்குது. அது ஒரு பெரிய பக்கெட்டில் பயங்கரமான சைஸில் இருக்குது. அதுதான் நாங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு குழந்தைய எடுத்து தனியாக வச்சுருக்கோம். பார்க்கலாம் எப்படி வராங்கன்ட்டு.
இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டர்ட்டில் வைன். இதுவும் கற்பூரவள்ளி மாதிரி தான், எங்கே உடைச்சி வச்சாலுமே வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் ஹேங் பண்ணி விட்டுருக்கோம். இது இன்னும் 1 monthல பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே வந்துடும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் தான். இது நாங்கள் வந்து இந்த பாட்டிலில் 2ஆக கட் பண்ணி பாதி பாதியாக வச்சுருக்கோம். மீதி பாதி எங்கே இருக்குன்னு தெரியல. இன்னொரு டர்ட்டில் வைன் இருக்கு. எஸ், நாங்கள் ஒரு பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எதையுமே வேஸ்ட் பண்ணுறதில்ல. எல்லாத்துலேயும் பிளான்ட் தான் எங்கள் வீட்டில். இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டி சேர்ந்து வாழறாங்க. எங்கள் செல்லக்குட்டி கற்பூரவள்ளி, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் பாலக். இது வந்து மலபார் ஸ்பினாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், நான் அடிக்கடி வந்து இதை சமையலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா எங்கள் சீட்லிங் ட்ரே. இந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ளாஸ் போட்டிருக்கோம். இந்த சீசனுக்கு ஏற்ற ஃப்ளாஸ் தான் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா முளைச்சி வந்திருக்கு. இது பேர் டாலியா. இது வந்து நம்ம இப்போ சீட்லிங் போட்டால் தான் ஒரு ஏப்ரல் மாதத்தில் அது ஃப்ளார் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டான ஒரு சீசன் இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் போடுறதுக்கு. இது ஜெயண்ட் வெரைட்டி. இப்போ நம்ம போட்டால் தான் நமக்கு ஏப்ரல் அந்த டைமில் ஃப்ளார்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் பின். நேற்று தான் இதை ரெடி பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய்கறியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் டீ, அதுலேருந்து வடிஞ்சு வர்றது. இதை நம்ம இந்த டேப்லேருந்து எடுத்து ஒரு 10 மடங்கு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணால் சூப்பராக வளரும். இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட், கார்ட்போர்ட் எதுவுமே வேஸ்ட் பண்ணுறதில்ல. இந்த ட்ரைட் லீஃப் எல்லாமே போட்டு நாங்கள் இப்போ மக்க விட்டுருக்கோம். இது இன்னும் ஒரு 1 monthல சூப்பராக ரெடி ஆகிடும். இவர் யாருன்னு பார்க்குறீங்களா? என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான பிளான்ட். இது அடேனியம் போன்சாய். இது பார்த்தீங்களா, இதோட கார்டெக்ஸ்லாம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 monthsல இது கம்ப்ளீட் போன்சாயாக மாறிடும். இது ஒரு ஃப்ளாரிங் போன்சாய் தான். இங்கே பாருங்கள், பட்ஸ் வச்சுருக்கு. இதோட ஃப்ளார் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒயிட் வித் பிங்க் ஃப்ளார், ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரோஸ். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்காங்க, அமிதாப் பச்சன் மாதிரி. ஓகே, இவங்க தான் எங்கள் வீட்டு ஷென்பா. ரொம்ப க்யூட் பாருங்கள். என்ன ஒரு ப்ளசண்ட்டான கலர் பாருங்கள். டெய்லியும் இதில் ஃப்ளார் இருக்கும். பிங்க் சூப்பராக இருக்குது. இதில் டெய்லி ஒரு ஃப்ளாராவது வந்துகிட்டே இருக்கும். நிறைய பட்ஸ் வச்சுருக்கு. இதெல்லாம் காப்பாற்றணுன்றதுனால தான் ரொம்ப நாங்கள் போராடி எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஹைபிஸ்கஸ். பாருங்கள், நல்லாவே லீஃப் விட்டு வளருது. இவங்க என்ன க்ரீப்பரா இல்லை கிளைம்பரா யாருன்னே தெரியல. இது பூசணிக்காடு வந்திருக்காங்க. தானாக வந்த விருந்தாளியை நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது. ஸோ நாங்கள் இவங்களையும் ரொம்ப பாசமாக வளர்த்துட்ருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டொமேட்டோ பிளான்ட்ஸ், குட்டி குட்டி பிளான்ட்ஸ். அம்மா தண்ணி எல்லாம் ஊற்றும் போது டொமேட்டோ சீட்ஸையும் சேர்த்து ஊற்றிட்டாங்க போல். எங்கே பார்த்தாலுமே இது இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பொமோகிரானேட். நான் இது சீட்லேருந்து தான் வளர்த்தேன். ஸ்டார்டிங்கில் என்ன பிளான்ட்னே தெரியாது. நாங்கள் சாப்பிட்டு அப்படியே சீட்ஸ் போட்டு வச்சுருந்தோம். நிறையா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு இது வந்து டெய்ஸி பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இதோட ஃப்ளார்ஸ்லாம் பார்த்து தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து பொமோகிரானேட் பிளான்ட்டுன்னு. இவங்க பார்த்தீங்கன்னா லோட்டஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க, சீட்லேருந்து வளர்த்தது. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபிஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், காட்டு. இங்க இருக்கான் ஒரு பையன். இது பொண்ணு, குட்டி பாப்பா. எங்க உள்ள ஒரு பெரிய அதோ உள்ள ஒரு மொழி இருக்கு. இது ஒரு பாண்டா மொழி, ரொம்ப பெருசா இருக்கு. இன்னொரு குட்டி பாப்பா இருக்குமே. மேல ஒன்று வந்திருக்கு. எங்க? இது எடுத்துட்டேன். இது பேபி ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது லீவ்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ்லாம் வந்து அது ராட்டன் ஆகிட்டே தான் வரும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ லீவ்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், நியூ லீவ்ஸ். இதுக்கு இந்த பாட் கண்டிப்பாக பத்தாது.
குட்டி பாப்பாவும் வெளியில் வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த பிளான்ட் பாருங்களேன், எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இந்த பிளான்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பேஸு துளசியில் எல்லா டைப்ஸுமே எனக்கு வாங்கி வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இவங்களும் எங்களுக்கு வந்தது ஒரு பெரிய கிஃப்டாக தான் நாங்கள் நினைக்கிறோம். சின்ன பிளான்ட்டாக தான் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக வளர்ந்துட்டாங்க. நான் குக்கிங்க்கு எல்லா ரெசிபிக்கும் இவங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணிப்பேன். இது ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா இது துளசி தான். இந்த துளசிலே ஒரு டைப் மின்ட் துளசி இல்லை விக்ஸ் துளசி, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அப்படியே மின்ட் ஸ்மெல் வரும். அந்த சென்ட்ரல் ஃப்ரெஷ் சாப்பிட்ருப்பீங்க, அப்படியே நீங்கள் இந்த ஒரு இலையை நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதே சில்னஸ், அந்த சென்ட்ரல் ஃப்ரெஷ்ஷோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும். ஒருவேளை இதுலேருந்து தான் அதை எடுக்கிறாங்களோ நான் நினைக்கிறேன். ஆமாம், இதில் மென்தால் இருக்குது, அதனால தான் இது சூப்பராக அந்த ஃப்ளேவரோடு இருக்குது. ஓகே, இந்த பிளான்ட்டு மெஹந்தி. மெஹந்திக்கு நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது, நிறைய யூசஸ் இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ எனக்கும் மெஹந்தி வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை நிறைவேறிச்சு. நல்லா வளர்ந்துட்டு வராங்க. ஸோ இவங்களையும் நாங்கள் நிவர் புயல்லேருந்து காப்பாற்றிட்டோம். இவங்க என்னோட ரொம்ப 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 பிடிச்ச டார்லிங் செல்லக்குட்டி, அம்முக்குட்டி. இதுக்கு மேலே சொன்னால் கோவம் வந்துடும். செடியை மட்டும் கொஞ்சிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் சொல்லுவா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கறி லீஃப். வீடு ஃபுல்லாக கறி லீஃப் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. எஸ், இவங்க நல்லா வந்துடுவாங்க. இவங்க வந்த உடனே எங்கள் வீட்டில் டெய்லி 3 வேளை கறி லீஃப் தான். இது சின்ன பையன். ஓகே, இவங்க குட்டி பையன். இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அப்படி வந்துட்டே இருக்காங்க. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட்டு வராங்கன்னு பார்க்கலாம். பிளான்ட் நேம் பாரிஜாதம். இவங்க வந்துட்டு இன்னும் பூவெல்லாம் எதுவுமே பூக்கலை. பட்ஸ் கூட இப்போதைக்கு எதுவுமே இல்லை, ஆனால் அழகாக வளர்ந்து வராங்க. ஸோ இவங்கெல்லாம் ஈஸியாக வந்து இந்த புயலில் உடைச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை எல்லாரையுமே அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிட்டோம். இந்த கண்டெய்னரில் நித்திய மல்லி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சோம். அவங்களுக்காக ஒரு ரோப் ஒன்று கட்டி வச்சோம். அதில் நல்லா சுற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு இது அவரைக்காவா இல்லை மொச்சையா என்னன்னே தெரியல, இது நான் சீட்லிங் ட்ரேல போட்டு தான் வளர்த்தேன். இது சீட்லிங் ட்ரேலேருந்து வளர்ந்து 1 வீக் கூட ஆயிருக்காது. பார்த்தீங்கன்னா டேபிள் மேலெல்லாம் போயிடுச்சு. ஓகே, இது ஆக்சுவலாக வந்து எங்களுடைய டெரஸ் கார்டனில் நல்ல கம்பியில் சுற்றிக்கிட்டு இருந்தது. அப்படியே இவங்களை கட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இல்லைனா இவங்க எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. டொமேட்டோ நிறைய இருக்காங்க, எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. சரி, ஒரு சின்ன சின்ன பிளான்ட்டை எடுத்து எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் வச்சிட்ருக்கோம். இவ்வளோ நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். முன்னாடி ஒரு கறி லீஃப் பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி இது ஒரு வெரைட்டி, அதே வெரைட்டி தான். பட் இவங்க கொஞ்சம் வச்சதுலேருந்து அப்படியே இருக்காங்க. என்ன நிலவரம்னு தெரியல. பிளான்ட் நேம் பவழமல்லி. இதுவும் நல்ல ஸ்மெல், ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால் வாங்கி வச்சாச்சு. இவங்களும் இன்னும் எதுவும் பட்ஸ் எதுவும் வரல. ஒருவேளை நெக்ஸ்ட்டு வ்ளாகில் பார்த்தீங்கன்னா இவங்க பூத்து குலுங்கலாம். இது கற்பூரவல்லி இலையா இல்லை வாழை இலையான்னு டவுட்டாக இருக்கா? ஏன்னா அவ்வளோ பெரிய கற்பூரவல்லி இலை, நம்ம கையை விட பெருசாக இருக்குது. நிறைய இருக்குது பாருங்கள். இங்கேயும் ஒன்று இருக்குது, அதை எடுத்து காட்டுங்க. அடியில் உடைச்சிடாத. சரி சரி. ரொம்ப பெரிய பெரிய லீஃப் வந்திருக்கு இதில். பா, செம க்யூட். இவங்களெல்லாம் காப்பாற்றணுன்ட்டு இதெல்லாம் வந்து டெரஸில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் டெரஸ்லேருந்து இறக்கிட்டோம். பெண்டு கழட்டிட்டாங்கப்பா இந்த நிவர் புயல். இவங்க குண்டுமல்லி. இப்போ ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்போ எடுத்துகிட்டு வந்தது. இப்போ புயல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். காற்றெல்லாம் பயங்கரமாக அடிக்குது, கதவெல்லாம் அடிச்சுக்குது. எஸ், இவங்களும் பார்த்தீங்கன்னா சின்னதாக துளிர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப 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 ஹாப்பி. பார்த்தீங்கன்னா இக்ஸோரா, அதாவது இட்லி பூன்னு சொல்லுவாங்க. கொத்து கொத்தாக இருக்கும். அது இப்போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, இன்னும் ஒரு பட்ஸ் வரல. வந்தவுடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ட்ரம் ஸ்டிக். இது நான் சீட்லிங் ட்ரேயில் சீட் போட்டு தான் வளர்த்தேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்ட்டு. இது நாங்கள் பிளான்ட் பண்ணி ஒரு 2-3 டேஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. இது அம்மாவோட ரொம்ப ஃபேவரட். அம்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த பிளான்ட் வச்சுட்டான்னு. பாருங்கள், புயல் வேற ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம காற்று,
மழைலாம் வருது. ஸோ இது நான் வெற்றிகரமாக வளர்த்து காட்டிட்டேன். ஃபுல்லாக நான் தொட்டியெல்லாம் எடுத்த உடனே எவ்வளோ காலியாக இருக்குது. அம்மா இன்னைக்கு பெண்டு கலண்டுடுச்சு. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொடியெல்லாம் எதுவும் ஆகாது. ஏன்னா இது வந்து அந்த கம்பியை நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஒன்றும் இல்லை, இதில் பிரண்டை, கொஞ்சம் கற்பூரவல்லி, அப்புறம் பாலக் அதுதான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பாட்ஸ் சரிங்களா. இது வந்து கருந்துளசி. அம்மா ஐடியா பாருங்க, கதவு பின்னாடி ஒளிச்சு வச்சா காத்தோட வேகம் குறையுன்றதுக்காக கதவு பின்னாடி வச்சுருக்கோம். இந்த பாட் ரொம்ப ரொம்ப வெயிட், அதனால தூக்க முடியலை. ஸோ நாங்கள் இது கதவு பின்னாடி வச்சுருக்கோம். இது ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். பார்த்திங்கன்னா தூதுவளை மட்டும் இல்லை, இது தக்காளி, அப்புறம் இது என்னன்னே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. எத்தனை முறை பிடுங்கி வச்சாலும் அது வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச தூதுவளை பாருங்கள், நல்லா லீவ்ஸ், நியூ லீவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் குண்டு மல்லி, இது வின்டரில் பூக்காதுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வாங்கி வச்சதுலேருந்து கிட்டத்தட்ட 10 to 12 டைம்ஸ் பூத்துருச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா அடுக்காக இருக்கும். செம்ம ஸ்மெல்லு, அவ்வளோ நல்லா இருக்கும். மழை கொட்டுன்னு கொட்டுது பாருங்க. ஃபுல்லாக மழை தான், செம்ம காற்று, எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும் போல். வெளியில் வேறு நாங்கள் சங்குப்பூ செடி அப்புறம் முடக்கத்தான்லாம் இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த பிளான்ட் பேர் சுண்டக்காய் பயிலேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் சின்னதாக இருக்கான். ஓகே, இனிமேல் தான் நல்லா வளர்ந்து நிறைய சுண்டக்காய் கொடுப்பான். இந்த பிளான்ட்டோட ஹர்பு சிரியா நன்மைன்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் வச்சா ஸ்னேக் வந்து வராதுன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்காக வைக்கல, கசக்கும், பயங்கரமாக கசக்கும், சரியான பிட்டு. இதுக்காக இது நான் வச்சுருக்கேன்னா இது ஒரு ஹர்ப்ன்றது காரணத்தினால இதை நான் வாங்கி வச்சுட்டேன். இது பார்த்தீங்கன்னா நான் சீட்லிங் போட்டு வளர்த்தது தான், ரிச் கார்டன் நினைக்கிறேன். அது எல்லா சீட்ஸும் போட்டதுனால என்ன சீட்லிங்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் இன்னொரு கிளலாம் விட்டுருக்கு, ரொம்ப நல்லா வளருது. இது அம்மா ஊர்லேருந்து என்னமோ எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க, என்னன்னு தான் தெரியல. இந்த பிளான்ட்டு கத்திரிக்காய், இதுவும் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு பிளான் பண்ணேன். வெஜிடபிள்ஸ், ஹர்ப்ஸ் எதுவுமே வெளியில் வாங்கக்கூடாது, வீட்டிலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு எய்ம் தான். இவங்களும் நல்லா வராங்க. அப்புறம் பாருங்கள், வீட்டுக்குள்ளே மாடியில் இருந்ததுங்க. இது எப்படியோ ரொம்ப பத்திரமா கீழே இறக்கிட்டோம், இல்லைன்னா இவங்க பீஸாக ஆகிட்டுருப்பாங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதுதான் எங்கள் வீட்டோட லஞ்ச். நான் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் ரெட் கோவா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆக்ஸி கிரீன் நர்சரியிலேருந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணது. அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பர்ட்ஸ் வச்சுருக்கு. இங்கே 2 பேர்ட், அப்புறம் இங்கே 2 பேர்ட். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக, இது ஒரு கிராஃப்டட் வெரைட்டி தான். அதான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே பட்ஸ் ஃப்ளாஸ்லாம் வைக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சக்கரவள்ளி கிழங்கு கொடி. ரொம்ப காட்டு ஒரு ஸ்டெம் தான் நாங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஜஸ்ட் அப்படியே ஒரு சொருகி விட்டுட்டோம். வருமா வராதான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஐயோ, நாங்கள் நிறைய கட் பண்ணி வேறு ஸ்டெம் கட் பண்ணி வேறு ஒரு இதில் பாட்டில் வச்சுருக்கோம். நிறைய வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த சக்கரவள்ளி கிழங்கும் நிறைய வந்தால் செம்மையாக இருக்கும். இந்த லீஃப் கூட நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அப்பப்போ இது ஒரு 1-2 லீஃப் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இது பொங்கலுக்கு கண்டிப்பாக ரெடி ஆகிடும். இது எடிபிள் தான். பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்வீட் பொட்டேட்டோ, இது சின்னது. நாங்கள் 2-3 டேஸ் முன்னாடி தான் வச்சோம். பாருங்கள், ரெயின்லேருந்து ஸ்டெம்ஸ்லேருந்து ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் 2 ஸ்டெம்ஸ் வச்சோம், 2மே சூப்பராக ரூட் ஃபிட் வளருது. அது கீழே நீங்கள் பார்க்குற குட்டி குட்டி எல்லாமே கார்லிக். சும்மா கார்லிக் க்ளோஸ் எடுத்து பிளான்ட் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப அருமையாக வளருது. கொலகேஷியாவும் பிளான்ட் பண்ணியிருக்கோம், எங்கன்னு தான் தெரியல, ஏதோ இங்கே இருக்குது பாருங்கள். சேனக்கிழங்கு தமிழில். இது நிறைய துளிர் விட்டு வளருது. க்ரீன் சில்லி பாருங்க, இது க்ரீன் கலர் மாறி இப்போ வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலருக்கு வந்துடுச்சு. இது நல்லா ரெட்டாக மாறிடும். நாங்கள் வந்து சீட்லிங்காக இதை வந்து விட்டு வச்சுருக்கோம். மற்றபடி இது எங்களுக்கு செடியிலேருந்து எடுக்கவே மனசுக்கே வரல. ஸோ அது அப்படியே இருக்குது.
இதெல்லாம் நாங்கள் சீட்ஸ்லேருந்து வளர்த்த க்ரீன் சில்லிஸ், நிறைய ஃப்ளவர் வச்சுருக்கு. ஐ திங்க் இது கேப்சிகம்னு நினைக்கிறேன், ஏன்னா காயெல்லாம் ஒரு மாதிரி ஃபேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் பாலினேட் பண்ணுறதுக்கு வந்துட்டான். இதோ இதோ இங்கே பாரு. சரி விட்டு டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே. பிளான்ட் வந்து ஓமவல்லி. எங்கள் வீட்டில் இருக்கிறது கற்பூரவல்லி தான் இருக்குது. ஃபுல்லாக கற்பூரவல்லி தான். இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஓமவல்லின்னு சொல்லுவாங்க. 2 டைப் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது கற்பூரவல்லி ஓமவல்லி எல்லாம் ஒன்று நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் கசின் வீட்டில் இருந்தது. லாஸ்ட் வீக் கொண்டப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். காற்றடிச்சிட்ருக்கு. டோர் வந்து மெதுவாக தரேன். சரிம்மா. வெளியில் என்ன கண்டிஷன்னு பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் ஏதோ அமைதியாக இருக்குங்க. ஓகே, காற்று கொஞ்சமாக தான் அடிக்குது. எங்களோட ஒரு பிளான்ட்டை மட்டும் நாங்கள் வெளியே விட்டோம். அவங்க நல்லா வந்து அந்த கிரில்ல சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, என்னையே தள்ளுது காற்று. நல்லா காட்டுக்கிட்டு எடுத்துடலாமா இல்லை விட்டுக்குமா? ஒன்று வந்துட்டு உடக்கத்தான் பொடியாக இருக்கிறதுனால எனக்கு அதை எடுக்கிறதுக்கு மனசில் இல்லை. அப்புறம் வந்து இந்த ஒரு பிளான்ட் இன்னும் ப்ரீஃபர் கிளைம்பர் தான். கிளைம்பர் இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சங்குப்பூ 2 வெரைட்டி இருக்குது. இது வந்து பாருங்க, வந்துட்டு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டீலாம் போட்டு குடிக்கலாம். அதுக்காகவே நான் இது வாங்கினேன். ஒயிட் சங்குப்பூ பூத்து இருக்கு மம்மி. பயமாக இருக்குது. இந்த புளி பக்கம் என்ன கண்டிஷன் தெரியல. அந்த பக்கம் பாடு கரண்டை வேற அங்கே தொங்கிட்டு இருக்கு. ஐயோ, நாங்கள் வாட்டர் பாட்டில் கட் பண்ணி கரண்டை இப்படி தலையாக தொங்க விட்டுருவோம். அடித்து தொங்க விடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலையாக தொங்க வச்சுருக்கோம். ஆனால் அதுலேருந்து பாருங்கள் எவ்வளோ லீஃப் வந்துட்டு பாருங்கள். ஸோ அவங்கெல்லாம் பத்திரமா இருப்பாங்கன்னு தெரியல. இருப்பாங்க. நம்ம சீரியஸ் ஆச்சுன்னா எப்படியாவது வீட பணியை வச்சு பாருங்க, எங்கள் அம்மா பண்ணி வச்சிருக்க வேலையை உஷாரா முன்னாடியே கற்பூரவல்லி எல்லாம் ஸ்டெம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. நல்லா பெரிய பெரிய ஸ்டெம் பாருங்கள், அதுலேயே ரூட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சாலே எப்பவுமே எங்கள் கற்பூரவல்லிலையோ இல்லைன்னா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோலையோ ஸ்டெம்ஸில் ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இப்போவும் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இது தனித்தனியாக பிளான்ட் பண்ணால் ஒரு காடே வர வைக்கலாம். இது பாருங்களேன், லீஃப் எவ்வளோ பெருசாக இருக்குது. வெத்தலை மாதிரி இருக்குல்ல, ஆனால் வெத்தலை இல்லை. இது மலபார் ஸ்பினாச், அதாவது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கும், ஏன்னா எவ்வளோ பெரிய சைஸு. சரி, இப்படி இருந்தாலும் காற்றடிச்சா இவங்களாம் கீழே விழுந்துருவாங்க, பறந்து போயிடுவாங்க. ஸோ இவங்களெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இவங்க நாளைக்கு எங்களுக்கு பலியாடு. இவங்க தான் சமைச்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் இப்போ எல்லா பிளான்ட்ஸையுமே பார்த்துட்டீங்க. இவங்க எல்லாரையுமே நாங்கள் இந்த நிவ புயல்லேருந்து காப்பாற்றி வச்சுருக்கோம். இவங்க வந்து புயல்லாம் ஓஞ்சி எல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் இவங்களை ஆஸ் யூஷுவல் அவங்கவுங்க வீட்டில் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் அது ஒரு vlog-ஆ நாங்கள் போடுறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி.